ஹாய், நான் உங்கள் மகேந்திரன். என்னடா சின்ன பையனாக இருந்து இப்போ பெரிய பையன் ஐட்டம் பார்க்குறீங்களா? ஆக்சுவலி நான் உங்களை ஏன் மீட் பண்ண வந்தேன்னா, எனக்கு என்ன சாப்பிட பிடிக்கும், என்ன பிடிக்காது, ஏன் பிடிக்கும்னு பேச வந்தேன். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் இருந்து ஆரம்பிப்போம், அப்புறமா நம்ம ரோடுக்கு வருவோம். வீட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது பருப்பு சாதம். ரொம்ப ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவேன். தப்பி தர எங்கள் அப்பாகிட்ட யார் இவ்வளோ பருப்பு கொடுத்துடக்கூடாது, தினமும் மத்தியானம் பருப்பு சாதமே போட்டு கொண்டு வருவார். ஏன்னா உண்மையாகவே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஐட்டம் எனக்கு அது. ஸோ அதோட சைட் டிஷ் எதாவது பார்த்தீங்கன்னா சிப்ஸு அந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணி சாப்பிடுவேன். பட் பொரியல் அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். சாதம், பருப்பு சாதம், சிப்ஸ், அவ்வளோதான். இதுதான் நான் வழக்கமாக வீட்டில் சாப்பிட்ற ஐட்டம். அப்புறமா சப்பாத்தி நல்லா சாப்பிடுவேன். சப்பாத்தியோட பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஐட்டம். வீட்டில் இதெல்லாம் சாப்பிடுவேன். பட் ஸ்பெஷலாக நீங்கள் வெளியே போனால், திடீர்னு ஹோட்டலுக்கு போனால் வீட்டில் உட்காந்துருக்கும்போது எல்லாமே தோணும், வெளியே போனால் இது சாப்பிட்ணும் அது சாப்பிட்ணும் அப்படின்ட்டு. ஹோட்டலுக்கு போனோன்னா அந்த மெனு கடை பார்த்தோன்னே என்ன சாப்பிட்ணுன்னே புரியாது. அந்த நேரத்தில் வந்து ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பேன், என்ன சாப்பிட்லாம் என்ன சாப்பிடக்கூடாது. ஸோ ரெகுலராக சாப்பிட்ட ஐட்டமே சாப்பிட்லாமா, இல்லை டிஃப்ரெண்ட் ஏதாவது சாப்பிட்லாமா அப்படின்னு யோசிக்கும்போது நான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பட்டர் நான் அண்ட் பன்னீர் பட்டர் மசாலா. ரொம்ப ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவேன். பட்டர் நான் வந்துட்டு பட்டர் நானில் இப்போ எக்ஸ்ட்ரா பட்டரில் எடுத்து வந்து தடவை சாப்பிட்றேன் பட்டர் நானில். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஐட்டம். நான் ஆக்சுவலி பியூர் வெஜிடேரியன். ஃபஸ்ட்டு நான்வெஜ்ஜாக இருந்தேன். நாங்கள்லாம் சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா நல்லா அசந்துருவீங்க. ஏன்னா வந்து ஃப்ரெஷ் இருக்கு இல்லையா, சிக்கன் இருக்குல்ல, கழுவுன அந்த சிக்கனை கட் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு வருவாங்க. பியூர் ஃப்ரெஷ்ஷும் இருக்கும், ஃப்ரெஷ் மட்டும் போன்லெஸ்ஸாக. அந்த ஃப்ரெஷ்ஷை நல்லா கழுவி நானும் எங்கள் அண்ணன் உப்பு போட்டு காரம் போட்டு அப்படியே சாப்பிடுவோம். பபுள் கம்மாக இருக்கும், சூப்பராக இருக்கும். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிட்டுட்டு இருந்தேன். என்னமோ தெரியல, திடீர்னு கொஞ்ச நாளாக இந்த அனிமல்ஸ் மேலே வந்துட்டு ரொம்ப ஒரு லவ் வந்துருச்சு எனக்கு. என்ன நினச்சேன்னா, இந்த அனிமல்ஸை சாப்பிட்டு தான் நம்ம உயிர் வாழணுமா அப்படின்னு ஒரு ஞானி மாதிரி ஆகிட்டேன். ஸோ அந்த ஒரு இதனால வந்துட்டு டோட்டல் நான்வெஜ்ஜை ஸ்டாப் பண்ணிட்டேன். முட்டை கூட சாப்பிட மாட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சில பேர் வந்து கேக்கில் வந்து எக்கெல்லாம் மிக்ஸ் பண்ணுவாங்க, அதுக்கும் நான் சாப்பிடல. கேக்கை கூட ஸ்டாப் பண்ணிட்டேன். அந்தளவுக்கு ஒரு பியூர் வெஜ் ஆகிட்டேன். ஸோ வெஜ் வந்த அப்புறம் தான் இந்த பன்னீர் பட்டர் மசாலா, அப்புறம் இந்த பன்னீர் 65 ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பன்னீர் 65 நான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டே இருப்பேன். இப்படியும் வந்து நம்ம நான்வெஜ் சாப்பிட போகிறதில்ல. அந்த இடத்துல வந்துட்டு நான் ஃபில் பண்ணுறது வந்து பன்னீர் பட்டர் மசாலா அண்ட் பன்னீர் 65 ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான்வெஜ் சாப்பிடும்போது நான் இப்படி இருந்தேன். எந்த அளவுக்கு நான்வெஜ் சாப்பிட்டாலும் நான் இப்படி தான் இருக்கேன். அவ்வளோ ஃப்ளஷ் சாப்பிட்றேன், அவ்வளோ சிக்கன் சாப்பிட்றேன். சிக்கன் பீஸ் அங்கங்கே ஒட்டுமான்னு பார்த்தா எங்கேயுமே ஒட்டாது. நான் இப்படி தான் இருந்தேன். ஸோ திடீர்னு வெஜ்ஜுக்கு மாறினோடனே பயங்கர குண்டாக ஆரம்பிச்சிட்டேன். அது என்ன ட்ரிக்குன்னு எனக்கு தெரியாது. சில பேர் வந்துட்டு நான்வெஜ் சாப்பிட்டா தான் குண்டாவாங்க, வெஜ் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ரொம்ப லீனாக இருப்பாங்க. பட் நான் என்ன பார்த்தீங்கன்னா, நான்வெஜ்ஜை கட் பண்ணிட்டு வெஜ்ஜுக்கு வந்து நான் பயங்கர குண்டாக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன். சில பேர் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி இருப்பான், அவன் பார்த்து ஒரு ஆட்டுக்கால் சூப்பே முடிச்சிருவான், ஒரு 2-3 ஆட்டுக்கால் சாப்பிடுவான். நான் சொல்லுவேன், டே இதெல்லாம் சாப்பிட்டா குண்டாக மாட்டீங்கடா, வெஜிடேரியனுக்கு வாடா, வெஜிடேரியன் சாப்பிட்டா குண்டாவீங்கடானா, டேய் நீ வேற சும்மாடுறா, எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் என்னைக்கா ஒரு நாள் தான் வந்து இப்படி ஹோட்டலில் சாப்பிட்டா அதையும் கெடுத்துருவ போல இருக்கு அப்படின்வானுங்க. ஸோ நான் மேக்ஸிமம் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அதான் சொல்லுவேன். ஏன் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன, என்னோட வியூவர்ஸ் எல்லாருக்குமே நான் தான் சொல்கிறேன், நான்வெஜ்ஜை முடிஞ்சாலும் கட் பண்ணுங்கள், வெஜிடேரியனுக்கு வாங்க. வெஜிடேரியனில் எவ்வளவோ இருக்குது, எத்தனை கீரை வகைகள் எவ்வளவோ இருக்குது. பிகாஸ் நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுனால உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஆக்சுவலி அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோன்னா, சில பேர் சமையலே தெரியாது, ஆனால் டிஃப்ரெண்ட்டாக எதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போவாங்க. வாயில் சிக்கன்லாம் வருது, கிச்சனுக்குள்ளே போவாங்க. கிச்சனுக்குள்ளே போகும்போது கூட சில பேர் பயங்கரமாக டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவாங்க. சில பேர் புக்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு, இது சாம்பார் பொடி இவ்வளோ போடவும், முருங்கைக்காய் இவ்வளோ வெட்டவும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவாங்க. சில பேர் கிளிக் ஆகிடும், சூப்பராக வந்துடும். அடுத்தாடி செய்யும்போது வராது. அதே மாதிரி தான் எங்கள் அப்பாவும். எங்கள் அப்பா ஃபஸ்ட் டைம் சமைக்க வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக செய்யணும் அப்படின்றதுக்கு என்னென்னமோ போட்டுருவாரு. கையில் என்ன கிடைக்குது நச்சுக்கு அப்படியே போட்டு செஞ்சுருவான். சூப்பராக வந்திருக்கு. அன்றைக்கின்னு பார்த்து கொஞ்சோண்டா இருக்கும். ஸோ அடுத்த வாட்டி இது கண்டிப்பாக நம்ம சாப்பிட்ணும் அப்படின்ட்டு நிறைய செய்வோம். அந்நேரமாக பார்த்து கேவலமாக வந்துடும். ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட வேண்டியதாகிடும். ஸோ அப்போல்லாம் நிறைய இன்சிடென்ட் இருக்குது. நீங்கள் என்ன கேட்பீங்க, உனக்கு என்னடா சமைக்க தெரியும் அப்படின்ட்டு. நான் ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு தோசை போட தெரியும், இட்லி போட தெரியும், இது தவிர வேறு எதுவுமே தெரியாது. ஸோ தோசை நானே போட்டு சாப்பிட்டேன். அந்த தோசை கூட பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, கிறிஸ்பியாக இல்லாமல் இருந்தால் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. கிறிஸ்பியாக இருக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னும் போது, தோசை இதில் வந்துட்டு தோசையை ஊற்றிட்டு நெய் ஊற்றி விட்ருவோம். ஃபுல்லாக நெய் ஊற்றுறோன்னே கிறிஸ்பியாகிடும். அப்பளம் மாதிரி உட்காந்து சாப்பிடுவேன். ஸோ அப்பப்போ இந்த மாதிரி ட்ரைலாம் பண்ணுறது உண்டு. சில டைம் நான் அவுட்டோர் ஷூட்டிங்ஸ்லாம் போகும்போது, உங்களுக்கே தெரியும் ஷூட்டிங்னால் ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். நம்ம நினைக்கிற ஃபுட் வந்து நம்மளுக்கு சில டைம் கிடைக்காது. பிகாஸ் அந்த ஒரு ஊரில் அவைலபிள் இருக்காது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்துட்டு
எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, மற்றவங்களுக்கு எப்படி நம்மளுக்கு தெரியாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஆஸ் ஆர்டிஸ்ட்டாக ப்ரொடக்ஷன் வந்து கேட்பாங்க, சார் என்ன சாப்பிட்றீங்க, இது சாப்பிட்றீங்களா சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்பேன். நான் உடனே கேட்டுருவேன், இல்லை உங்களால் அவைலபிள் இருக்கா, இந்த சுற்றி உங்களால் வாங்கிட்டு வர முடியுமா, டைமுக்கு வர முடியுமா, இல்லை கஷ்டமாக இருந்தால் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது சில ப்ரொடக்ஷன்ஸ் வந்துட்டு இல்லை சார் நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஈஸியாக வாங்கிட்டு வந்துடும். பிகாஸ் அவைலபிள் இருக்கும் சரௌண்டிங்கில். சில ப்ரொடக்ஷன் வந்து அவைலபிள் இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டீரியர் ஏதோ ஃபாரஸ்ட்டில் போய் எடுப்போம், இல்லை இன்டீரியராக ஒரு கிராமத்தில் போய் எடுப்போம். அங்கே அவங்களால என்ன செய்ய முடியுமோ அதுதான் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து அந்த ஒரு இதனால் வந்து எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நீங்கள் மார்னிங் பார்த்தீங்கன்னா எனக்கு இட்லி தோசை அந்த மாதிரி எதாவது இருந்தால் போதும். மத்தியானம் பார்த்தீங்கன்னா ரைஸ், மெயினாக வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா ரைஸ், சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் இது போதும். அப்புறம் சப்பாத்தி எவ்வளோ இருந்தாலும் நல்லா ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டே இருப்பேன். ஸோ சப்பாத்தி ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்துட்டு பை காட் கிரேஸ் எனக்கு இதுதான் சாப்பிடுவேன் அந்த மாதிரி ஒரு பழக்கம் கிடையாது. என்ன வேணால் சாப்பிடுவேன். வயிறு ரொம்பிச்சா முடிஞ்சு போச்சு, இதுதான் வேணும் அதுதான் வேணும் எனக்கு சுத்தமாக கிடையவே கிடையாது. ஸோ அவங்களால என்ன ப்ரொவைட் பண்ண முடியுமோ அது ஜாலியாக சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கொடுக்காம, ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு மனசு கஷ்டமும் இருக்காது. நான் ஒரு அண்ணா எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டு அவங்க வாங்கிட்டு வராமல், ஐயோ தம்பி கேட்டாவிலே வாங்கிட்டு வரலையே அப்படின்னு ஒரு சில ஃபீலிங்ஸ் இருக்கும் சில ப்ரொடக்ஷன்ஸுக்கெல்லாம். ஸோ அந்த டைமில் வந்துட்டு நான் எதுவுமே கேட்க மாட்டேன். ஸோ அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ அவங்க மனசும் கஷ்டப்படாது. ஸோ அதனால வந்துட்டு நான் என்ன கொடுத்தாலும் நான் ஜாலியாக சாப்பிட்டுட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிடுவேன். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிகமாக சாப்பாடில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல. அது ஏன்னா சொன்னால் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ எங்கள் வீட்டில் வந்துட்டு டைமுக்கு சாப்பாடுன்ற ஒன்றும் கிடையாது. மார்னிங் டிஃபன், மத்தியானம் வந்து லஞ்ச், ஈவினிங் வந்துட்டு திருப்பி ஈவினிங் என்ன திருப்பி ஈவினிங் டிஃபன், நைட்டு வந்து டின்னர் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ நான் சாப்பிட உட்காந்தேன்னா இட்லி தோசையை மட்டும் சொல்கிறேன். நான் சாப்பிட உட்காந்தேன்னா 16 இட்லி உட்காந்து சாப்பிட்டேன். நீங்கள் நினைக்கலாம்டா நீ சாப்பிட்ற இட்லி இவ்வளோ தானே இருக்கும், நான் எங்கள் வீட்டில் வந்து இவ்வளோ பெருசாக தான் போடுவாங்க. நான் 16 இட்லி உட்காந்து சாப்பிடுவேன். ஸோ அதனால் வந்து தோசை பார்த்தீங்கன்னா 12 தோசை 14 தோசை. நான் எதுவுமே வந்துட்டு கொஞ்சம் தான் சாப்பிடணும், லிமிட்டாக சாப்பிடணும், டயட்டில் இருக்கணும், உடம்பு ஏறிடும் அப்படின்ற எந்த ஒரு தாட் எனக்கு கிடையாது. ஸோ என்ன சாப்பிட்டா நல்லா சாப்பிட்றதா கரெக்டாக மத்தியானம் 1:30 இந்த 12:30 பசிக்காது. அதனால் வந்துட்டு அப்படியே ஸ்கூலில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஸ்கூல் இருக்கும்போது வந்துட்டு நான் ஓரளவுக்கு சாப்பிடுவேன், கொஞ்சம் கம்மியாக. ஏன்னா மத்தியானம் பசிக்கணும், அது வேறு முடிக்கணும். ஸோ அதனால் வந்து அந்த டைமிங் சொன்னால் அப்படின்னா சாப்பிடுவேன். பட் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது இஷ்டத்துக்கு சாப்பிட்றேன். ஸோ அதனால் எப்போ பசிக்குதோ அப்போ தான் சமையல் செய்வேன். எங்கள் வீட்டில் அப்பா பசிக்கிற மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொன்னால் வா கம்மா சமையல் செய்யலாம் சொல்லிட்டு திடீர்னு சமையல் செய்கிறது, அதை நல்லா ஜாலியாக சாப்பிட்றது. சில டைம் வந்து நைட்லாம் பசிக்கிறேன், நாங்கள் ஜாலியாக இருந்தால் பழம் சாப்பிட்டுட்டு, ஆப்பிள் சாப்பிட்டுட்டு, இல்லை வாழைப்பழம் சாப்பிட்டு, பால் குடிச்சிட்டு டமால் படுத்துற வேண்டியதான். ஸோ அதனால் வந்து ஆனால் நீங்கள் ஒன்றும் தப்பாக நினைக்கிறேன். உங்கள் வீட்டுக்கு வந்தால் நான் 4 இட்லியோடு நின்றுவேன், அதுக்கு மேலே நான் போகவே மாட்டேன். ஸோ தயவுசெய்து கூப்பிடாமல் இருக்காதீங்க, உங்கள் வீட்டுக்கு எப்போ நான் வரேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். நான் வந்து ரொம்ப கம்மியாக சொல்லியிருப்பேன். சில பேர் நிறைய சொல்லுவாங்க, வந்து ரொம்ப கம்மியாக சொல்லியிருக்கேன். அதுக்கு என்ன காரணம்னா நான் ஃபுட்டில் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல, நம்ம பண்ணுற வேலையில் தான் நான் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு சாப்பாடை பற்றி பேசுகிற விஷயத்தில் உங்களெல்லாம் மீட் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன்.